அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுடன் தொடங்கியுள்ள வர்த்தக போருக்கு மத்தியில் அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானங்களை வாங்கும் திட்டம் கனேடிய பொதுமக்களின் கோபத்தின் இலக்காக மாறியுள்ளது. புதிய கனேடிய பிரதமர் மார்க் கார்னி 2023ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட F-35 விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் வர்த்தக போர் கனடாவுடன் மாத்திரமல்ல, ஐரோப்பிய நாடுகள், ஆசியாவில் சீனா, ஜப்பான், இந்தியா உட்பட பல நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என்று உலக அளவில் ஏப்ரல் 2ஆம் தேதி வெள்ளித்திரைகளில் எதிர்பார்க்கப்படுகிறது. F-35 விமானங்களை வாங்கும் உறுதிப்படுத்தல்களை செய்துள்ள ஜெர்மனி, போலந்து, பின்லாந்து உட்பட சில ஐரோப்பிய நாடுகளும் F-35 விமானங்களை வாங்கும் ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியிருப்பதாக ஐரோப்பிய ஊடகங்கள் கூறுகின்றன. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதுதான் இங்குள்ள கேள்விக்குறி. காரணம், அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பாவின் விமான தயாரிப்புகள் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன. அதுவும் பல தசாப்தங்களாக ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக உள்ளன. ஒரு டொனால்ட் ட்ரம்புக்காக அவற்றை ஒன்றிலிருந்து ஒன்று பிரிப்பது பேராபத்தாக முடியும். தவிர டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் நிரந்தர ஜனாதிபதியோ ஆயுட்கால ஜனாதிபதியோ அல்ல. 4 ஆண்டுகளில் அவரது ஆட்டம் முடிவுக்கு வந்துவிடும். அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பாவின் விமான தயாரிப்புகள் எப்படி ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன? அதற்கு உதாரணமாக F-35 விமானங்களையே எடுத்துக்கொள்ளலாம். F-35 விமானங்களை அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது 100% அமெரிக்க தயாரிப்பு விமானமல்ல. F-35 விமான தயாரிப்பு திட்டத்தில் 9 நாடுகள் இருந்தன. இப்போது 8 நாடுகள் உள்ளன. யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், டர்க்கி, கனடா, டென்மார்க், நோர்வே and ஆஸ்திரேலியா. இந்த நாடுகள் எல்லாமே F-35 விமானங்களின் வெவ்வேறு பாகங்களை தத்தமது நாடுகளில் தயாரிக்கின்றன. பலருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு F-35 விமானத்தில் $2.3 மில்லியன் மதிப்புள்ள கனேடிய பாகங்கள் உள்ளன. பிரிட்டிஷ் நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பாகங்கள் உள்ளன. F-35 விமானத்தில் லிஃப்ட் சிஸ்டம் பிரிட்டிஷ் நிறுவனம் ரோல்ஸ் ராய்ஸ் தயாரிப்பு, சாஃப்ட்வேர் கோட் பிரிட்டிஷ் நிறுவனம் BAE, இஜெக்ஷன் சீட் மார்டின் பேக்கர், ரியர் ஃபியூசலேஜ் BAE. இதுபோல அந்த திட்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் வெவ்வேறு பாகங்களை தயாரிக்கின்றன. துருக்கி ரஷ்ய தயாரிப்பு S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்கியதால் F-35 விமான தயாரிப்பு திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது. ஆனால் F-35 விமானத்துக்கு துருக்கி தயாரிப்பு பாகங்களை வேறு எந்த நாட்டாலும் மாற்றீடு செய்ய முடியவில்லை, அமெரிக்கா உட்பட. F-35 விமான தயாரிப்பு திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு 4 ஆண்டுகளின் பின்னர்தான் விமானத்தில் துருக்கி தயாரிப்பு பாகங்கள் பொருத்துவது நிறுத்தப்பட்டது. அதுவரை துருக்கி தயாரிப்பு பாகங்கள் இறக்குமதி செய்து பொருத்தப்பட்டு கொண்டிருந்தது. அனைத்து பாகங்களையும் அமெரிக்காவில் தயாரிக்க முடியாது. அதேபோல அமெரிக்க பாகங்களை வேறு நாடுகளில் தயாரிக்க முடியாது. அமெரிக்க பாகங்கள் இல்லாததால் ரஷ்யா பல அமெரிக்க தயாரிப்பு விமானங்களை தரையிறக்கி வைத்திருக்கிறது. அவை பயணிகள் விமானங்கள். காரணம், அந்த விமானத்தின் பாகங்களை ரஷ்யாவால் எங்கும் தயாரிக்க முடியாது. அசல் பாகங்கள் இல்லாவிட்டால் விமானம் கவிழ்ந்துவிடும். ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் F-35 விமானத்துக்கான இந்த பாகங்கள் எல்லாம் ட்ரம்பின் 25% இறக்குமதி வரி விதிப்புக்குள் போகப் போகின்றன. அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பாவின் விமான தயாரிப்புகள் இப்படித்தான் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன. இன்று தயாரிக்கப்படும் F-35 விமானத்தில் 40% பாகங்கள் மற்றும் சிஸ்டங்கள் அமெரிக்காவுக்கு வெளியே 7 நாடுகளில் தயாரிக்கப்படுகின்றன. அவற்றை அமெரிக்காவில் தயாரிக்க வேண்டுமென்றால் முழு விமானத்தையும் ரீடிசைன் பண்ண வேண்டும். அதற்கு பல ஆண்டுகள் எடுக்கும். அதற்குள் ட்ரம்ப் வீட்டுக்கு போய்விடுவார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுடன் தொடங்கியுள்ள வர்த்தக போரில் சிறிய பொருட்களை புறக்கணிக்கலாம் அல்லது மாற்றீடு செய்யலாம். உதாரணமாக, நான் காலை உணவுடன் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பேன். கடந்த 40 ஆண்டுகளாக அது நடக்கிறது. ஒரே பிராண்ட் தான். ஆனால் அது அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்திலிருந்து கனடாவுக்கு வருகிறது. ஆம், ட்ரம்பின் வீடு இருக்கும் அதே புளோரிடா மாநிலம்தான். கடந்த 2 மாதங்களாக அந்த பிராண்ட் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பதை நிறுத்திவிட்டேன்.
ட்ரம்பின் மாநிலத்துக்கு ஏதோ என்னால் முடிந்த சிறிய உதவியை செய்திருக்கிறேன். அதை வாங்குவதை தவிர்ப்பதன் மூலம். அதை செய்யலாம், அது சுலபமானது. ஆனால் விமான தயாரிப்பில் அதை செய்ய முடியாது. ட்ரம்பின் நிர்வாகத்தில் அமெரிக்கா நம்பகத்தன்மையற்றதாக மாறுவதால் கனேடிய பொதுமக்கள் F-35 ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டுமென்று பரவலாக கூறத் தொடங்கியுள்ளார்கள். ஐரோப்பாவிலும் அதே எதிர்ப்பு குரல்கள் ஒலிக்கின்றன. இந்த உணர்வுகளின் வெளிச்சத்தில் கனடாவின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேர் கடந்த வாரம் கனடா அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானத்துக்கான மாற்றுக்களை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறியிருந்தார். போட்டி விமான உற்பத்தியாளர்களுடன் பேசுவதாகவும் கூறினார். பிளேரின் கூற்றுப்படி ஆரம்ப 16 F-35 விமானங்களை அங்கீகரிக்கலாம். மீதமுள்ள 72 விமானங்கள் ஐரோப்பிய தயாரிப்பு விமானங்களை கொண்டிருக்கலாம். அமெரிக்கா F-35 ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் அது பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் தலைமையிலான ஐரோப்பிய கூட்டுப்போர் திட்டமான ஃபியூச்சர் கம்பேட் ஏர் சிஸ்டம் தட்ஸ் FCAS விமான தயாரிப்பு திட்டத்தில் வேண்டுமானால் போய் இணையலாம். அது 6வது தலைமுறை விமானம். இப்போதுதான் வடிவமைப்பு நிலையில் உள்ளது. அதனால் அதன் வடிவமைப்பின் போதே அமெரிக்க பாகங்கள் இல்லாமல் வடிவமைக்கலாம். ஆனால் அதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும். அதற்குள் ட்ரம்பின் பதவிக்காலம் முடிந்து போகும். கனேடிய அரசு யூரோஃபைட்டர் அல்லது ஸ்வீடனின் கிரிப்பன் விமானத்தை வாங்க முடிவெடுத்தாலும் அந்த விமானங்களில் அமெரிக்க கூறுகள் இருப்பதால் அந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் இடைமறிக்கலாம். உதாரணமாக அமெரிக்க ஜெனரல் எலக்ட்ரிக் என்ஜின் கிரிப்பன் விமானத்தை இயக்குகிறது. அதே நேரத்தில் இங்கு ஒரு முக்கியமான விஷயம், இது 2 பக்கமும் கூரான கத்தி போன்றது. இந்த பக்கத்தாலும் குத்தலாம், மறுபக்கத்தாலும் குத்தலாம். எப்படி என்றால் ட்ரம்ப் ஐரோப்பிய தயாரிப்பு விமானம் ஒன்றை கனடாவுக்கு விற்பதை தடுக்க முடியும். மறுபக்கத்தில் கனடாவும் ஐரோப்பிய நாடுகளும் F-35 விமானத்துக்கு பாகங்களை தரமாட்டோம் என்றால் அமெரிக்காவில் F-35 விமான தயாரிப்பு பாய் விரித்து படுத்துவிடும். மறுபக்கத்தில் பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகியவற்றின் கூட்டமைப்பால் தயாரிக்கப்படும் யூரோஃபைட்டர் விமானத்தில் அமெரிக்க என்ஜின் கிடையாது. அது யூரோஜெட் CJ200 என்ஜினால் இயக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. இருப்பினும் அந்த ஐரோப்பிய விமானத்திலும் சில அமெரிக்க பாகங்கள் உள்ளன. F-35 விமானத்தில் இருப்பது போல 40% பாகங்கள் இல்லை என்றாலும் சில அமெரிக்க பாகங்கள் உள்ளன. உதாரணமாக ஒரு யூரோஃபைட்டர் விமானத்தில் ஸ்னைப்பர் அட்வான்ஸ் டார்கெட்டிங் பாட் அமெரிக்க நிறுவனம் லாக்ஹீட் மார்டின் தயாரிப்பு. லார்ஜ் ஏரியா டிஸ்பிளே காலின்ஸ் ஏரோஸ்பேஸ் தயாரிப்பு. லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் அமெரிக்க நிறுவனம் ஹனிவெல்லின் தயாரிப்பு. இவற்றை மாற்றீடு செய்யலாம், ஆனால் விமானத்தை ஓரளவுக்கு ரீடிசைன் பண்ண வேண்டும். அதற்கு 4 ஆண்டுகள் தேவை. ரீடிசைன் செய்து முடியும் நேரத்தில் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையிலிருந்து துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கிளம்பி போய்விடுவார். மொத்தத்தில் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையிலிருந்து கிளம்பும் வரை காத்திருப்பது உத்தமம். அல்லது நாம் முன்பு குறிப்பிட்டது போல ஐரோப்பிய கூட்டுப்போர் திட்டமான ஃபியூச்சர் கம்பேட் ஏர் சிஸ்டம் FCAS விமான தயாரிப்பு திட்டத்தில் கனடா புதிதாக இணைந்து கொள்ளலாம்.